ஹாய் ஆல், இட்ஸ் டியூஸ்டே நைட். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்ததுமே ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க பாத்திரம்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ இன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி, எக் ஃப்ரை அண்ட் சாதம். ஸோ எனக்கு வந்து சப்பாத்தி தோசையை விட நைட்டுக்கு சாதம் சாப்பிட்றது பிடிக்கும். ஸோ மல்லி இலையெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் சட்னி செய்யும் போது எப்போவுமே 3 பேட்சாக செய்வேன். ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அண்ட் தென் செகண்ட் பேட்சில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருவேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மல்லி இலையை ஃபுல்லாக வணக்கிட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் கோகோனட்டும் அதில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ அதை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிருவேன். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா பச்சையாகவே கோகோனட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் பாயில் பண்ணிவிட்டு அண்ட் தென் சிம்பிள் எக் ஃப்ரை தான். கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் ஸோ போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி டின்னர் முடிச்சாச்சு. பாய்.